என்னைக்காச்சும் தேவன் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னோடனே அவ இல்லைன்றா. அப்புறம் எப்படி இதை மட்டும் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். அப்புறம் எப்படி ஆதாம் சொன்னான்? அவன் கேள்வி அங்கே தான் வரான். ஆமாம், அப்போ சொன்னது தேவனே இல்லை, சொன்னது ஆதாம். முதலாவது கோட்டை சுவரை உடைத்து தான் நாட்டுக்குள் போக முடியும். அப்படி எண்ணங்களை உடைத்து உள்ளே வந்துதான் பிசாசுங்கள் வாழ்க்கை தொடங்கும். ஆகையால் தான் ஏவாள்கிட்ட அவன் பேசுகிறான். டக்குன்னு வாயை பிடிச்சி பழத்தெடுத்து ஒரே அடி வாயில் அடிச்சிருக்கலாம்ல. என்னென்னமோ பண்ண வந்து என்ன சொல்கிறான், வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல. இன்னைக்கு அவர் லேடி தானே, டக்குன்னு ஒரு பழத்தை எடுத்து சரட்டுன்னு வந்து காட்டுமா பல்லு எதுவும் இதாக இருக்க மாதிரி சொல்லி டக்குன்னு ஏமாற்றி வாயில் போட்டுக்கலாம்ல. அதான் ஆட்டைக்கு செல்லாது. அவள் அனுமதிக்காமல் உள்ளே போன எதுவுமே செல்லாது. ஸோ ஆகையால் பிசாசு எண்ணங்களை பிடிச்சா தான் அவன் வாழ்க்கையில் என்ட்ராக முடியும். அதனால தான் அவன் பேசுகிறான். கையை தட்டுங்க அவருக்கு. நுழைஞ்ச உடனே கேட்குறான், ஹஸ் காட் டோல்டு, தேவன் சொன்னதுண்டா, தேவன் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? அதுக்கு அதை நீங்கள் வேறு ஐடியாவில் வாசித்தீங்கன்னா வேறு மீனிங் வரும். என்னைக்காச்சும் தேவன் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னோடனே அவ இல்லைன்றா. அப்புறம் எப்படி இதை மட்டும் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். அப்புறம் எப்படி ஆதாம் சொன்னான்? அவன் கேள்வி அங்கே தான் வரான். ஆமாம், அப்போ சொன்னது தேவனே இல்லை, சொன்னது ஆதாம். இவன் ஒன்று ஏமாற்ற பார்க்குறான். இதை சாப்பிட்டா நீ தேவர் மாதிரி இருப்பப்பா. ஏவாள் தேவனை நம்பாமல் புசிக்கவில்லை, ஆதாமை நம்பாமல் புசித்தாள். காரணம், தேவன் ஏவாள்கிட்ட பேசவே இல்லை, தேவன் ஆதாம்கிட்ட தான் பேசினார். ஆதாம் தான் ஏவாள்கிட்ட பேசினான். ஏவாள் யாரை நம்பலை? தேவனை நம்பாமல். ஏவாள் ஆதாமை நம்பலை, ஆதாம் தேவனை நம்பலை. யாரெல்லாம் நீங்கள் நம்பலையோ அவனை உங்களுக்கு தலையாக வச்சுறாரு. இனிமேல் அவன் தான் சொல்லி தான் நீ கேட்கணுன்ற மாதிரி. அப்போ ஏவாள் என்ன செய்கிறா? ஏவாள்கிட்ட பிசாசு என்ன சொல்கிறான்? தேவன் சொன்னாரா? அவன் சொல்ல வந்தது என்னன்னா, தேவன் சொல்லவில்லை, ஆதாம் தான் சொன்னான். ஒரு ஊழியக்காரன்ட்ட இருந்து ஈஸியாக உங்களை பாவம் செய்ய வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா ஐயோக்கியத்தனம் பண்ண வைக்கணும் அப்படின்னா முதல் வேலை பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான்னா, கடவுள் பேசலப்பா, இவர் எதோ எமோஷனலில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் பழத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். Has ever God said? தேவன் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை, ஆதாம் தான் சொன்னான். அதுதான் சொல்ல வந்தது. அவள் நம்பினாள். என் அன்புக்குரியவர்களே, மைண்டை ஓப்பன் பண்ணா உள்ளே என்ட்ரானா. நம்முடைய வாழ்க்கையில்னு சொல்லுகிறேன், மைண்ட் ஓப்பன் ஆகாத வரைக்கும் டெவில் உள்ளே என்ட்ராகவே முடியாது. உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் உங்கள் மனதில் இல்லை எனக்கு பலவீனம் இல்லை என்பதில் சரியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் கண்கள் பார்க்க இந்த மாயையான இந்த வியாதி மறைந்து போகும் என்று நான் சொல்லுகிறேன். இது பொய் என்று சொல்லுகிறேன், இது மாயை என்று சொல்லுகிறேன், இது ஏமாற்று வேலை என்று சொல்லுகிறேன், இது பித்தலாட்டம் என்று சொல்லுகிறேன். தேவன் என்னை சுகப்படுத்தி இருப்பார் என்றால் என் சரீரத்தில் வியாதி இருக்க வாய்ப்பில்லை. அமலேக்கியர்களோடு நடந்த போர் ஒரு ஆவிக்குரிய போர் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, அந்த போர் நடக்கும்போது அவங்க பெரிய ஒரு விச் கிராஃப்ட் குரூப். அவங்க ஒரு 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 1,00,000 பேர் இருக்கும்போதே அப்படி 50 லட்சம் பேர் மாதிரி காட்டுவாங்களாம். எதிர இருக்கு அத்தகைய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க அமலேக்கியர்கள். மொத்தமே 500 பேர் தான் இருப்பாங்க. கிராஃபிக்ஸ் இப்போ பண்ணுறோம்ல, அது அப்படியே அப்போவே பண்ணியிருக்கிறாங்க. ஜூ மந்திர ஹாலின்னு முன்னாடி இருக்கிறவங்க கண்ணில் வந்து 10 லட்சம் மாதிரி தெரியும், கண்கட்டி வித்தை. இப்போ இவங்க முன்னாடி தளர்ந்துருவாங்க மக்கள். தளர்ந்து இந்த பாகுபலியில் சும்மா ப்ளூ ஸ்க்ரீனை கட்டிட்டு இவர் வீட்டுக்குள்ளே தங்குவார். அப்படியே ப்ளூ ஸ்க்ரீனை கட் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போய் எங்கே கட்டுறாங்க? ஆமாம், அதில் பாதாளத்தில் காட்டினான். சா என்னம்மா நடிச்சிருக்காரியா அப்படின்னு காட்டிடுறாங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லாம் ப்ளூ ஸ்க்ரீன் வேலை. யார் பண்ணது? ப்ளூ மேட், க்ரீன் மேட்டு. இதுதான் அமலேக்கியன் வேலை. அப்படித்தான் உங்கள் சரீரத்தை கூட பல நேரங்களில் இந்த ப்ளூ மேட் வேலையை காட்டுவான் பிசாசு. அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நான் சுகமானது உண்மை. அவர் சிலுவையில் செத்தது உண்மை என்றால் நான் சுகமானது உண்மை. அவர் மரித்தது உண்மை என்றால் நான் நீதிமானாக்கப்பட்டது உண்மை. அவர் மரித்தது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யனாக்கப்பட்டது உண்மை. அவர் மரித்தது உண்மை என்றால் சுகமானது உண்மை. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். This is what the buckled with God's word. அதான் இன்னைக்கு எடுக்க போறேன். தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனது, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கன்வின்ஸ்டு மைண்டு பார்த்தோம். கன்வின்ஸ் மைண்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு, ஆஸ்யூஷுவல் மைண்ட் செட் பார்த்தோம். இப்போ த பக்கிள்டு வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு அது பக்கிள் பண்ணப்பட்ட, இணைக்கப்பட்ட, லாக் பண்ணப்பட்ட மைண்டு. என் அன்புக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் வரேன், அது வரக்கு முன்னாடி சொல்ல வரேன். என் அன்புக்குரியவர்கள், இந்த மனதை ஓப்பன் பண்ணால் தான் பிசாசு உள்ள என்ட்ராக முடியும். ஸோ மைண்டு அதுதான் என்ட்ரி. அதான் எல்லாத்துக்குமே கோட்டை சோறு வெளியே இருக்கும், மனுஷனுக்கு மட்டும் சோறு உள்ள இருக்கு. ஆமாம், அப்போ அந்த சோறுக்குள்ளே வந்து தான் வெளியே வர முடியும். ஆகவே உங்கள் மனது அங்கே தாழ்பால்கள் வலுவாக இருக்கும் என்றால் உங்களை பிசாசுக்கு வசப்படுத்துவது கடினம். கை தட்டுக்கும். உங்களை வசப்படுத்துறது கஷ்டம். உங்களை வசப்படுத்துறது கஷ்டம்.